வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சுவையான கேரட் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன் சூடு பண்ணி இதில் 50 கிராம் சேமியா சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப செவந்து வறுப்பட தேவையில்லை. இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா உருகி வந்ததும் இதில் ஒரு கைப்பிடி முந்திரி, ஒரு கைப்பிடி உலர் திராட்சை சேர்த்து ரெண்டுமே நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே நெய்யில் 2 கேரட்டை தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்ச பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். கேரட் ஓரளவுக்கு வெந்து வந்ததும் இதில் நம்ம வறுத்த சேமியாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு சேமியா வெந்து திக்கானதுக்கப்புறம் இதில் 100 கிராம் சர்க்கரை, 1 கப் திக்கான தேங்காய் பால், வறுத்த முந்திரி திராட்சை, 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் சுவையான கேரட் பாயசம் ரெடி.